என்ன என்ன தாத்தா, இது உண்மையான சிரிப்பு இல்லையே. ஏதோ மனதில் ஒரு கவலையை வைத்துக்கொண்டு நீங்கள் மேல்வாரியாக சிரிக்கிறீர்கள். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, நான் உன்னை மறவேன் அப்படின்னும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே. நான் உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கூட்டுக்கு உதவாத பூசணிக்காய் போல் தெரிகிறது எனக்கு. படத்திலே பூசணிக்காய் இருக்கிறது, அதை சமைத்து சாப்பிட முடியுமா? சர்க்கரை இனிக்கிறது என்று சொல்கிறாங்க. அது அந்த வார்த்தையை கேட்டு நம்ம அதை உணர முடியுமா? அதே போல்தான் கடவுள் சொல்கிறார், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே அப்படின்னலாம். இதெல்லாம் வெறும் ஆறுதல் அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் பண்ணேன். எங்கடா இருக்கார் கடவுள் நம்ம கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் சொன்னது உண்மைதான். அவர் உண்மையை தான் சொல்லுகிறார். உன்னோடு இருக்கிறேன் என்றால் எங்கே இருக்க உன்னோடு? நம்மோடு. கடவுள்லாம் என்ன? கடவுள் என்பதுக்கு அதிகபட்சமாக சொன்னால் உயிர்னு சொல்லலாம். கடவுள் அவருடைய உயிரிலிருந்து நம்மைக்கு ஒரு சிறுபாகம் கொடுத்திருக்கிறார். நம்ம பொம்மை போல் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிவிட்டு அதுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்தார். இந்த பொம்மை பெற்றது. அதுதான் நாம். அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆவியைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை இருக்குமாறு நாம் அசைந்து கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னார். எப்படா எங்கடாக்கிறாருன்னு பார்த்தா இதுதான். அந்த ஆவியானவர் தான் நமது உடலிலே இருக்கிறார். அந்த ஆவி இருக்கும் வரை தான் நம்ம அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருந்தோம், நம் பெற்றோர்கள் போய்விட்டார்கள், உறவினர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உற்றார் பெற்றோர் ரொம்ப பேர் போயிட்டாங்க. நம்ம எப்படா இருக்க போகிறோம்? நம்மளுக்கு வயசு வேறு ஆகிப்போச்சு, நம்மளுக்கு துணையாக யார் இருப்பாங்க அப்படின்ட்டு கவலைப்பட்டிருந்தேன். அப்பா அவர் சொல்கிறாரு, உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே அப்படின்னு. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். உறவினர், உற்றோர், பெற்றோர் எல்லாம் போயிட்டாலையும் நம்மை படைத்தவர், ஆதியிலே நம்மை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார். படைத்த பரமபிதா அவருடைய ஆவியானது அவர் உயிரிலே ஒரு பாகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பாருங்கள், பைபிளில் அவர் சொல்லியிருக்காரு, உன்னோடு நான் இருக்கிறேன், உன் எண்ணங்களை நான் அறிவேன், உன் தேவைகளை நான் அறிவேன்,
அதை அவ்வப்போது நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆராய்ந்து பார்த்தால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாத்தா, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க தாத்தா. நான் கூட பயந்துருந்தேன். கடவுள் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்லணுன்னு நீங்கள் விலைக்கு சொன்னீங்களே, அவருடைய ஆவியானது நமது உடலில் இருக்கிறது. அந்த ஆவி போய்விட்டால், நம்மிடமிருந்து போய்விட்டால் நாம் இறந்து போவோம். இப்போ உயிரோடு இருக்கிறோம் என்றால் என்ன பொருள்? கடவுளானவர் ஆவியானவர் நம்முடன் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கலங்க வேண்டும்? அவர் சொன்னது கரெக்டு தானே. சந்தோஷமாக இருப்போம். எல்லாம் சந்தோஷமாக இருங்கோ.